அமித்ஷாவின் ஆடுபுலி ஆட்டம், ஆளுநரை வைத்து மேலிடம் போடும் ஸ்கெட்ச், தப்பிப்பாரா விஜய்? 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றிவிட்டு கூட்டணி ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என பாஜக திட்டமிட்டிருந்தது. திமுக ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டாலும் எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வரும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் எப்படியாவது ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் மேலிடம் ஆளுநரை வைத்து விளையாடுகிறது என்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தினர். தமிழக அரசியல் தற்போது நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கும் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான மேஜிக் எண் கிடைக்காமல் சிக்கலில் தவிக்கிறது. இந்த சூழலில் ஆளுநரை வைத்து டெல்லி மேலிடம் ஆட்டம் ஆடுகிறதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்படுகிறது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு உருவான சூழல் டெல்லி தலைமையையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. காரணம், திமுக ஆட்சியை இழந்தாலும் பாஜக எதிர்பார்த்த கூட்டணி கணக்கு நடக்காமல் விஜய் தலைமையிலான தாவேக மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து விட்டது. இதனால் எப்படியாவது புதிய ஆட்சியில் தங்களுக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சில அரசியல் நகர்வுகள் நடைபெறுகின்றன என்று தாவேக தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக ஆளுநரின் நடவடிக்கைகள் தற்போது விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. 234 உறுப்பினர்கள் கொண்ட தமிழக சட்டசபையில் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. ஆனால் தாவேக வசம் 108 இடங்களே உள்ளன. காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தாலும் எண்ணிக்கை 113ஆக மட்டுமே உயர்கிறது. இதையடுத்து விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளுடன் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. விசிகவின் 2 உறுப்பினர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் 4 உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்தாலும் சபாநாயகர் பதவி காரணமாக இன்னும் ஒரு உறுப்பினரின் ஆதரவு நிலை தேவைப்படுவதாக கூறப்படுகிறது. விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். அதோடு சபாநாயகர் வாக்களிக்க முடியாத சூழலும் உள்ளதை கவனிக்க வேண்டும். இதனால் பெரும்பான்மையை நிரூபிப்பது இன்னும் சிக்கலாகியுள்ளது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் உடனடியாக அழைப்பு வழங்கப்படவில்லை. முழுமையான பெரும்பான்மை ஆதரவை நிரூபித்த பிறகு வாருங்கள் என்று ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவே தற்போது அரசியல் சர்ச்சையின் மையமாக மாறியுள்ளது. ஏனெனில் இந்திய அரசியலில் பலமுறை தனிப்பெரும் கட்சியை முதலில் ஆட்சி அமைக்க அழைத்து பின்னர் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் வழங்கிய சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆனால் இங்கு அதே நடைமுறை பின்பற்றப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. இது தாவேக வட்டாரங்களில் வெறும் அரசியலமைப்பு நடைமுறை மட்டுமல்ல, பின்னால் பெரிய அரசியல் கணக்கு இருக்கிறது என்ற கருத்து நிலவுகிறது. குறிப்பாக பாஜக மேலிடம் நேரடியாக அழுத்தம் கொடுக்கிறதா என்ற சந்தேகத்தையும் அவர்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்துள்ளனர். மறுபக்கம் பாஜக தரப்பில் இதற்கு எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் வெளியாகவில்லை. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் சிலர் தமிழகத்தில் நேரடியாக வளர முடியாத சூழலில் கூட்டணி மூலம் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்வது இயல்பானது என்று கூறுகின்றனர். இந்த சூழலில் விஜய் தேவையான ஆதரவை திரட்டி முதல்வராக பதவியேற்பாரா? இந்த அரசியல் அழுத்தங்களை அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் என தாவேக தொண்டர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது.